ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான தமிழ் மீடியம். ஸோ சிஇஓ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறீங்க. மினிமம் லேர்னிங் மெட்டீரியல், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் போட்டாச்சு. ஸோ இது வந்து தமிழ் மீடியம், சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக மட்டும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலை மின்னியல் ஃபஸ்ட் இயருக்கானது. ஸோ அதில் பாருங்கள், ஒளிவட்ட மின்னியற்கம் அதுக்கான கொஷின்ஸ்லாம் வந்துட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்பவே வந்துட்டு ஷார்ட்கட்டானது, அதாவது கீ ஆன்சர் என்னவோ அதை மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் படித்தா போதுமானது. ரொம்ப முடியாத அந்த ஸ்லோ லேர்னர்ஸு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ 3 மார்க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு எழுதுங்க, சரிங்களா. கூலும் விசை புவியீர்ப்பு விசை, சரிங்களா. இதுக்கான பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா தான் 3 மார்க்கில் வந்து உங்களுக்கு 3 மார்க் கம்பல்சரி போடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது டெரிவேஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து தியரி கொஞ்சம் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த கொஞ்சோண்டு தியரியாவது நீங்கள் எழுதணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த முழுமையான மதிப்பெண் அப்படின்றது வழங்கப்படாது, சரிங்களா. ஸோ டெரிவேஷன் கொஷின்ஸ் அப்படின்னாலும் அதில் தியரி வந்து இன்க்ளூட் பண்ணும், வெறும் டெரிவேஷன்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இங்கே பாருங்கள், அதாவது மின் இருமுறை ஒன்றினால் அதன் நடுவரை கோட்டின் ஈக்குவட்டோரியல் லைனு ஆக்சிஸ் லைன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்க மாதிரி எழுதுங்க. நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்னால அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதோடைய தத்துவம், அதாவது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அதோடைய அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், ஒர்க்கிங் கொடுத்துருக்கான், அடுத்தது வந்து வரம்புகள், அடுத்து பயன்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக இதில் கொடுத்துருக்க மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஈஸியாக அவங்க மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அண்ட் உங்களுக்கும் படிக்கிறதுக்குமே ரொம்ப வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய கொஷின்ஸு அப்படின்னு சொல்லி நினச்சி விட்ட கொஷின்ஸை கூட இந்த மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே இருக்குது, சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.